அம்மா அம்மா மூஞ்சே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு ஒரு மாதிரி சோகமான மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து லவ்வாண்டா தான் ஃப்ரெண்ட்ஸ் பூத்துருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு 20 பூ 30 பூ பூக்கும். அதை வந்து 2 நாளைக்கு சேர்த்து வச்சு காட்டினா ஜேஷ்டி தலைக்கு வந்து திட்டமாக இருக்கும். அதேமாரி என் தலைக்கு வந்து திட்டமாக இருக்கும். ஏன்னா பூ வைக்கிறதுக்கு நானும் நல்லா முடி கொஞ்சம் வளர்ந்தது இல்லையா, அதனால என் தலைக்கு கொஞ்சம் திட்டமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் அப்பாவுக்கு நல்லா குழம்புலாம் வைக்க தெரியும். ஏன்னா கரும்பேட்டை போகும்போது ஆள்லாம் இட்டு போகிறாங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களெல்லாம் சாப்பாடு செஞ்சு போடுற வேலையை அவங்க வேலை தான் பற்றி செய்வாங்களே, சூப்பராக குழம்பு வைப்பாங்க. அதனால் நீங்கள் வைங்கன்னு சொல்லிட்டு நான் வைக்கிற சொல்லிக்கிறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங் ரொட்டீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறேன். என்னடா திடீர்னு மார்னிங் ரொட்டீன் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் காலேஜுக்கு நாங்கள் கிளம்பி போகிறோம். அதனால கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துச்சு எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் செய்ய போனேன். எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். அம்மா சுருக்கா செய்கிறான்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா வந்து ஒன்றும் கிடையாது. வந்து ஆடு ஓட்டி முதல்ல இந்த வேரில் வந்து தண்ணி குடிக்கிறதுனால வந்து லைட்டாக தலைவலி லைட்டாக ஜுரம் அடிக்குது, அவ்வளோதான். அதுவும் நம்ம உடம்பு சரியில்லைன்ற அர்த்தம் தான். ஆமாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வாசலில் வந்து பெருகிட்டு இருக்கேன். பெருகிட்டு கோலம் போட்டு அதுக்கப்புறம் போய் அம்மாவுக்கு டீ இல்லைன்னா சுடக்கூழ் வந்து காசு கொடுத்துட்டு மற்ற எல்லா வேலையும் நம்ம பார்க்கலாம். சரிம்மா, நான் வாசலில் பெருகிட்டு வந்துடுறேன். கோலம் போட்டாவதா? எனக்கு வந்து கோலம் முடிச்சுட்டு வந்து போட தெரியாது, எனக்கு தெரிஞ்ச அளவு வந்து போட்டுருக்கேன். ஆமாம், எப்பவுமே கோலம் நான் தான் வந்து சிக்கு கோலம் சின்ன சின்ன பூ கோலம்லாம் போடுவேன். ஜெயஸ்ரீ வந்து நான் நான் வந்து கோலம் போடுறேன்னு சொல்லிட்டு அவளே வந்து கோலம் போடுறான். இது சூப்பராக தான் இருக்குது. இதுக்கு வந்து நல்லா கலர் அடித்து கலர் கொடுத்தா வந்து சூப்பராக இருக்கும். போட்ட கோலம் எப்படி இருக்கு சொல்லிட்டு மறக்காம காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன் எந்த அளவுக்கு கேவலமாக போட்டுருக்கேன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குதுமா. சரிம்மா, இப்போ வந்து உங்களுக்கு டீ வேணுமா இல்லை சுடக்கூழ் காசு? எனக்கு டீயே போட்டு கொடுமா இன்னைக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து டீ போட்டுன்னு வந்துட்டு வந்து பார்க்கலாம். நானும் எதனா செய்கிறேம்மா, நீ செய்யணுமா? இல்லைம்மா நீ இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கு நான் செய்யலாம் வேலையும். அதேமாதிரி எல்லா வேலையும் கொஞ்சம் வேலை செஞ்சிடலாம். வாசல் தள்ளிட்டா கோலம் போட்டால் இப்போ வந்து டீ போட்டு ஏனங்கிற வேலை மட்டும்தான். அப்புறம் வந்து தோட்டத்தில் வந்து குண்டு மல்லி செடியில் வந்து பூ பூத்துருக்கு, அதையும் வந்து பெருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு உடம்புலாம் வந்து அம்மா தான் எல்லா வேலையுமே வந்து செய்வாங்க. என்னை இப்படி ஏஞ்சி ஒரு தட்டு கூட எடுத்து இப்படினாலும் தேய்க்க விட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கு நம்ம பார்த்துக்கிட்டு ஒன்றும் தப்பு இல்லைல்ல. அதனால தான் நம்ம தினைங்க பார்த்துக்கிறோம். என்னைக்குன்னா ஒரு நாள் தான் உடம்பு சேர்ந்தா தான் பார்த்துக்கிறோம். சரிம்மா, நான் டீ போட்டு வரேன். சரிம்மா. பூ வந்து இன்னைக்கு வந்து லவ்வாண்டா தான் ஃப்ரெண்ட்ஸ் பூத்துருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு 20 பூ 30 பூ பூக்கும். அதை வந்து 2 நாளைக்கு சேர்த்து வச்சு காட்டினா ஜேஷ்டி தலைக்கு வந்து திட்டமாக இருக்கும். அதேமாரி என் தலைக்கு வந்து திட்டமாக இருக்கும். ஏன்னா பூ வைக்கிறதுக்கு நானும் நல்லா முடி கொஞ்சம் வளர்ந்தது இல்லையா, அதனால என் தலைக்கு கொஞ்சம் திட்டமாக இருக்கும். டீ வந்து அடுப்பில் வந்து கொதிச்சுட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால கொதிக்கிற கேப்பில் வந்து பூரா கொஞ்சம் தான் இருந்தது. நான் இப்போ பார்த்துட்டேன் முன்னாடியே வந்து. அதனால சரி பூ பறிச்சுட்டு போயிட்டு வந்து டீ போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டேன். இப்போ வந்து டீ எடுத்து வந்து ஆற்றி கொடுக்குற வேலை தான். சரி வாங்க. அப்பா நான் ஏன்லாம் கழிட்டியா? உன் வேலையை மட்டும் கரெக்டாக செய்யணும். டீ போட்டு கொடுத்ததில்ல. டீ வந்து கொதிக்குது, நல்லா சுண்டை காசு வச்சதான் குடிச்ச மாதிரி இருக்குது. அதனால டீ ஒரு அடுப்புல வெந்துனே வச்சு கொதிச்சுனே இருக்குது. ஆமா, டீ ஒரு அடுப்புல வெந்துனே இருக்குது. உன் வேலையை மட்டும் பார்க்குறேன். இவ்வளோதான் வேலை. அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு வச்சுட்டு ஊட்ட போயிட்டு என் வேலை முடிஞ்சுட்டு அப்பா வந்து நீ போமா, நான் வந்து அம்மா குழம்பு வச்சு கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டாரு. ஏன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீன் வந்து நீ வாங்கியிருந்தாங்க, அது வந்து ஆயணும் க்ளீன் பண்ணணுன்றதுனால அப்பா வந்து நான் செஞ்சு கொடுத்துருமா அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால நமக்கு ஒரு வேலை மிச்சம். அம்மா அம்மா மூஞ்சே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு ஒரு மாதிரி சோகமான மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தாங்க. இன்னைக்கு நான் வேலை செய்யறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லா வேலையும் ஆயிட்டா? எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு இப்போ வந்து வீட்டை போயிட்டு சாப்பாடு செஞ்சு நான் எடுத்துன்னு போகிற வேலை தான். அப்பா வந்து உனக்கு குழம்பு வச்சு தராராம். அப்பா வேலைக்கு போல இல்லை, நீ ரெஸ்ட்டு. அதனால ரெஸ்ட்டில் கூட அம்மா குழம்பு வச்சு தரணும்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சு தரேன்னு சொல்லி ஏற்றுக்குனீங்க. ஆமாம். என்ன குழம்பு வைக்க போகிறீங்க? மீன் குழம்பு. ஃப்ரெண்ட்ஸ், காலைல வந்து ரோட்டில் வந்து சங்கர் போல இல்லை. ஆனால் உங்கள் அம்மா நீங்கள் வேலை வச்சுக்கீங்க மீன் குழம்பு. ஃப்ரெண்ட்ஸ், அப்பா வச்சா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு. நானும் சாயந்தரம் போய் மதியம் கொஞ்சமாக சாப்பிடுவேன், சாப்பிட்டு சாயந்தரம் வந்துடுவேன்.
ஏன்னு சொன்னா அப்பாவுக்கு நல்லா குழம்புலாம் வச்சு தெரியும். ஏன்னா கரும்பேட்டை போகும்போது ஆள்லாம் இட்டு போறாங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களுக்குலாம் சாப்பாடு செஞ்சு போடுற வேலையை அவங்க வேலை தான் பற்றி செய்வாங்கல்ல, சூப்பராக குழம்பு வைப்பாங்க. அதனால நீங்க வைங்கன்னு சொல்லிட்டு நான் வைக்கிற சொல்லிக்கிறாங்க. வேலைக்கு போகல, அதனால எனக்கு குழம்பு வைக்க சொல்லிடுன்னு சொல்றாங்க. சூப்பரா வைப்பாங்க குழம்புலாம். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வேலையுமே வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து காலேஜ் கிளம்பி போகிற வேலை மட்டும்தான். என்னடா கம்பெல்லாம் மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து எல்லாம் பார்ப்பீங்க. ஏன்னு சொல்லிட்டு நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்து பொண்ணுக்கான யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போ வந்து போடுறேன். டாட்டா பாய்.